Now we are going to see barter system. Barter system. What is barter system? Barter system means before invention of money. Before invention of money, goods were exchanged for goods. So before invention of money, trade happened. So during that period, they exchange a good for another goods. That is a barter system. So barter system means before invention of money, goods were exchanged for some other good. So that is a barter system. So if barter system work, three important things is needed. What are the things is? First one, each party to barter must have a surplus stock. If you have a surplus stock, then only you have to exchange your product to another person. What other person is needed, that then only you have to exchange. So each party must have a surplus stock. ரெண்டு பேர்ட்டுமே buyer and seller ரெண்டு பேர்ட்டுமே surplus stock இருந்தாதான் barter system பண்ண முடியும். ஸோ barter systemன்றது என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அனதர் குட்ஸ். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கணும். அப்போ ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமான பொருள் இருந்தால் தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது போத் த பையர் அண்ட் செல்லர் ஷுட் ரெக்வயர் த குட்ஸ் ஃபார் அதர் ஈச் அதர் டிஸ்பரட்லி டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். ஸோ ஒரே சமயத்தில் பையர் அண்ட் செல்லர் ஒருத்தவங்க கொடுக்குற பொருள் இன்னொருத்தவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் பார்ட்டர் சிஸ்டம் பண்ண முடியும். So if other person not needed what the person is offering, then there is no barter system. Barter system, both the buyer and seller should require the goods each other what other possess. ஸோ ஒருத்தவங்க வச்சுருக்க பொருள் இன்னொருத்தவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் barter system பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா he offer a book and she offer a banana. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க பனானா கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த பொருள் தேவையாக இருந்ததுன்னா தென் தே எக்ஸ்சேஞ்ச் த குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு வந்து புக்கு தேவை இல்லை அப்படின்னா, இந்த லேடிக்கு புக்கு தேவை இல்லை அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ போத் த பையர் அண்ட் செல்லர் ஷுட் ரெக்வயர் த குட்ஸ் ஈச் அதர் டிஸ்பரட்லி. டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ஸ் இஸ் நெசசரி இன் த பேட்டர் சிஸ்டம். ரெண்டு பேருக்குமே அந்த பொருள் தேவையாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். Then buyer and seller meet personally. So personal meeting is essential for barter system. Barter systemத்துக்கு வந்து personal meeting essential. பையரும் செல்லரும் ஒருத்தவங்க நேருக்கு நேராக பார்த்து அந்த பொருளை விற்கணும். ஸோ அப்போ தான் வந்து barter system. ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங் surplus stock, செகண்ட் திங் coincident of one, தேர்ட் திங் personal meeting. ஸோ these three things is important for barter system. இந்த மூணுமே வந்து barter systemத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next we are going to see the constraint in barter system. Constraint means limitation or restrictions in barter system. What are the restrictions in barter system? Constraint in barter system. Barter systemல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு constraint restrictions, சில restrictionsலாம் இருக்குது. ஸோ என்னென்ன தடைகள், even we can say the limitation also. Constraint means limitation of barter system. First thing is lack of double coincident of ones. Lack of double coin. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சர்ப்ளஸ் ஸ்டாக், செகண்ட் வந்து கோஇன்சிடென்ட். ஸோ பையர் அண்ட் செல்லர் தே எக்ஸ்சேஞ்ச் தி குட்ஸ் வாட் த அதர் இஸ் ஆஃபர். இப்போ ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுற குட்ஸை எனக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து தேவையாக ரெண்டு பேருக்குமே தேவை இருக்கணும் சேம் டைம். அதாவது ஒரே நேரத்தில் ஏவும் பியும் ஒரு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா ஏக்கு பி கிட்ட இருக்கிற பொருள் தேவைப்படணும், பிக்கு ஏ கிட்ட இருக்கிற பொருள் தேவைப்பட்டால் தான் அது barter system. Lack of double coincident of onesன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so I have to explain one picture. Wait. So see this picture, children. So in this picture, I have banana, you have pineapple. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏ இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஏ இது பி. ஸோ ஏட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனானா இருக்குது, பிட்ட பைனாப்பிள் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ பனானா, யூ ஹாவ் அ பைனாப்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து பி வச்சுருக்க பைனாப்பிள் தேவைப்படுது. ஐ வாண்ட் பைனாப்பிள். ஸோ ஏ வாண்ட் அ பைனாப்பிள் ஃப்ரம் பி. பிட்டேருந்து இருக்கிற பைனாப்பிள் வந்து யாருக்கு தேவைப்படுது? ஏக்கு தேவைப்படுது. பட் வாட் பி நீட் அ செரி. பிக்கு என்ன தான் தேவைப்படுது? செரி தான் தேவைப்படுது தவிர எங்கே என்ன தேவைப்படலை? பனானா தேவைப்படலை. அப்போ அவர்கிட்ட இருக்கிற பனானா எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்ன தேவை? ஐ வாண்ட் அ செரி. செரி தான் எனக்கு வேணும்.
ஸோ இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, பேட்டர் சிஸ்டம் நம்ம பண்ண முடியாது. பேட்டர் சிஸ்டம்னா ஒருத்தவங்க ஆஃபர் பண்ணுற பொருள் இன்னொருத்தவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் we have to exchange the product. If what other person is offered, that person is that thing is needed in the sense, then only have to exchange the goods. Otherwise the things is not needed in the sense I am not exchange that goods. எனக்கு அந்த பொருள் தேவையில்லைன்னா நான் அந்த பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் வந்து லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபார்ம். சேம் டைம் வந்து நம்ம பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்க கொடுக்குற பொருள் வந்து தேவையாக இருந்தால் மட்டும்தான் பேட்டர் சிஸ்டம் பண்ண முடியும். ஸோ ஒன் மோர் டைம் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். இந்த பிக்சரில் ஏபி, ஏ வந்து பனானா வச்சுருக்காங்க, பி வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள். இப்போ பீட் இருக்கிற பைனாப்பிள் வந்து ஏக்கு தேவைப்படுது, ஆனால் பிக்கு வந்து பனானா தேவை கிடையாது. வாட் ஹீ ஆர் ஷீ வாண்ட் வாட் செரி தான் தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு தேவையில்லாத பொருளை அவங்க என்ன பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு பனானா வேணாம், ஸோ நான் வந்து என்ன பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிற பைனாப்பிளை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் a lack of double coincidence of wants. So next, the next second one is non-existent of common measure of worth. So barter system could not determine the value of commodity. Barter systemத்துல we can't able to value the commodities, could not determine the value of commodities. Value வந்து determine பண்ண முடியாது, because each and every commodity they have a separate measurement value. For example, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து லிட்டரில் வந்து மெஷர் பண்ணுவோம். ரைஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஜியில் நம்ம வேல்யூ பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும். ஒரு கமாடிட்டிஸோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஒரோட மெஷர்மெண்ட் வந்து மில்க்குக்கு அதாவது லிக்விடாக இருக்க ஐட்டமுக்கு மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், சாலிடாக இருக்கிறதுக்கு வேறு மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ காமன் மெஷர்மெண்ட் வேல்யூ வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் இன் barter system. barter systemத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ lacked commonly accepted measure to evaluate each and every commodity. எல்லா commodity each and every commodity நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. it was difficult to compare the value of all the article. very tough and very difficult to compare the value. ஒரு பொருளோட இன்னொரு பொருளை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த lack in a barter system. அது வந்து ஒரு constraint in barter system. நான் எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் காமன் மெஷர் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ ஒரு பொருளுக்கான மெஷர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இது சேம் எக்ஸாம்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் அவங்க வந்து பனானா, ஏ வந்து பனானா வச்சுருக்காரு, பி வந்து பைனாப்பிள். ஸோ பனானான்றது அங்கே ஒரு பனானா, இங்கே ஒரு ஆப்பிள். பனானான்றது ஒரு பனானான்றதுன்றது இந்த சைஸ், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சைஸுன்றது பார்த்திங்கன்னா சின்னது தான், ஆனால் பைனாப்பிள் பார்த்திங்கன்னா அதோட வெயிட்டும் சரி சைஸும் சரி பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸோ எதாவது வாங்கிட்டு வராங்க, ஒரு கேக் வாங்கிட்டு வராங்கன்னா சைஸ் பார்ப்போம். இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்கன்னா அக்காவுக்கு ஒரு கேக் கொடுக்குறாங்க, தம்பிக்கு ஒரு கேக் கொடுக்கும்போது அக்காவும் தம்பியும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளையில அதெல்லாம் வந்து ஹேப்பன் ஆகும். அது கேக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக்கோட சைஸ் பார்ப்பாங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் இந்த கேக் வந்து கட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே, ஈவன் பேக்கரியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மெஷர் வந்து ஒரே வேல்யூவில் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு இன்ச் அப்படி கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக் வந்து சைஸ் வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கேக் ரொம்ப சின்னதாக இருக்குது, உன்னோட கேக் பெருசாக இருக்குன்னு சண்டை வரும். ஸோ இது வந்து சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற விஷயம். ஸோ ஒரு பையிங் அண்ட் செல்லிங்னும் போது காமன் மெஷர் வந்து இங்கே வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஒருவரோட கமோடிட்டிஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது ஸோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் காமன் மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் இன் பேட்டர் சிஸ்டம். அது வந்து பேட்டர் சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை. தென் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் அ ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர். நம்ம வந்து பேட்டர் சிஸ்டம்னாலே பர்சனல் மீட்டிங் இஸ் எசென்ஷியல்னு பார்த்தோம். ஸோ it was not possible for the buyer and seller to meet face to face in many contents of exchanging commodity. Sometimes வந்து எல்லா நேரமும் நம்ம போய் என்ன பண்ண முடியாது, buyer and seller மீட் பண்ணி if you are exchanging the goods then it is a barter system. barter systemனா buyer and seller personal meeting is essential. If the buyer and seller not meet each and everyone then it is not a barter system. barter systemத்துல மீட் பண்ணலைன்னா barter system பண்ண முடியாது. So it is very difficult to meet buyer and seller. So that is one of the constraint in barter system. அது ஒரு disadvantage. lack of surplus stock.
If there is no lack of surplus stock, then there is no barter system. So if you have a surplus stock, then we have to exchange the goods. If there is no surplus stock, then we can't able to exchange. இப்போ என்கிட்ட அளவுக்கு அதிகமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது வீணாக, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. 10 மாடு வந்து நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர்னு வச்சுக்கிட்டா கூட, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 10 லிட்டர் நான் வந்து மில்க்கு, 10 லிட்டர் மில்க்குன்றது ஒரு 3 பேர் 4 பேர் இருக்க வீட்டுக்கு வந்து அதிகம் தான். எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் அது என்ன தான் ஆகும், நம்ம மேக்ஸிமம் இந்த 10 லிட்டரில் ஒரு 2 லிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 லிட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அப்போ வேஸ்ட்டாக போகும்போது அந்த இடத்துல அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எனக்கு தேவைப்படுற பொருள், எனக்கு தேவை ரைஸாக இருக்கலாம் இல்லை வீட்டாக இருக்கலாம், அதை வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும்போது அதை கொடுத்துட்டு, இப்போ அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பால் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அவங்கள்ட்ட பாலை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், ரைஸை வாங்கிப்பேன். அவங்க என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ரைஸை கொடுத்துட்டு பாலை வாங்கிப்பாங்க. இப்போ என்கிட்டே வந்து 1 லிட்டர் தான் மில்க் இருக்குது. 1 லிட்டர் மில்க்குன்றது என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும்தான் அது பத்துமே தவிர நான் என்ன பண்ண முடியாது, அதை கொடுத்துட்டு வேறு பொருள் வாங்க முடியாது. So that is a lack of surplus stock. If there is no surplus stock, then there is no barter system. So these are all the constraint in barter system. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இன் barter சிஸ்டத்தில் உள்ள ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் பேட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் மணி அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். மணி ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மணின்னு ஒன்று நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நம்ம பேட்டர் சிஸ்டம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மணின்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரேட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மணி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி, குட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி, குட்ஸை வந்து கொடுத்துட்டு பொருளை வாங்குகிறோம். ஸோ இந்த பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா there are other hindrance in smooth exchange of goods from place of production to the place of consumption, like place, time, risk, knowledge, finance and so on. Invention of money வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ண பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு நம்ம ஸ்மூத்தாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் பொருளை அனுப்பணும். அப்படி அனுப்ப முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பேரியர்ஸ் இருக்குது, நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒன்றா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மணி நம்ம என்ன மாதிரி வந்து காமர்ஸில் ஹிண்ட்ரன்ஸுன்ற தடைகள்னு சொல்லுவோம் தமிழ். என்ன மாதிரி தடையெல்லாம் இருந்துச்சு, இப்போ நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் இன் பேட்டர் சிஸ்டம் பார்த்தோமோ, பேட்டர் சிஸ்டம்லேயும் பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன் இருக்க மாதிரி ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் மணி வந்ததுக்கப்புறமும் என்ன மாதிரி ஹிண்ட்ரன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் தடைகள் எப்படி, என்ன மாதிரி தடைகளாக இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு we have to transfer the goods. So why we are producing goods, the industries are producing the goods in the sense for satisfying the human needs and want. எதுக்காக பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம், ஒரு கஸ்டமரோட நீட்ஸை வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், we have to transfer our goods. அந்த குட்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் பிளேஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இடம் வந்து ஒரு இடமாகவும், கன்சம்ஷன்றது த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் ஒரு ஆவின் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இண்டஸ்ட்ரி இருக்குது. அதுக்கான மாதாவரம், இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2-3 பிளேஸில் வந்து ஆவின் மில்கோட இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவின் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி, இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆவின் மில்க் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அவங்களோட வாண்ட்ஸையும் தேவையும் அவங்க வந்து என்ன பண்ணணும், பூர்த்தி பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்ன இந்த இன் பிட்வீன் என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். என்ன தடைகள் இருக்குது காமர்ஸில், ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து ஒரு கன்சம்ஷன் பிளேஸ்க்கு போகிறதுக்குள்ளே என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். hindrance of person, என்ன தடை இருக்குன்னா person, manufacturer do not know the place and face of the consumer. It is the retailer who know the taste, preference and location of consumer. The chain of middlemen consisting the wholesaler, agent and retailer establish the link between the producer and consumer. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ ஹிண்ட்ரன்ஸுன்றது நம்ம என்ன, நம்ம ஒரு பொருளை
மேனுஃபேக்சரிங் பண்ண பிளேஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண பிளேஸ்லேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எடுத்துகிட்டு போகணுன்னா இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண இப்போ நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வேர்ல்டு வைல்டு இருப்பாங்க. எல்லாரையும் நான் போய் நேராக போய் பார்த்து நான் என்ன பண்ண முடியாது, என்னோட பொருளை விற்க முடியாது. அதே மாதிரி ஐ வாண்ட் டு செல் மை ப்ராடக்ட் டு ஆல் த்ரூ அவுட் த இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது, நான் வந்து ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். செகண்ட் திங் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் நான் வந்து கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனாக நான் ப்ரொடக்ஷன் பண்ண உடனே என்னோட பொருளை நான் இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணவும் முடியாது. இட் டுக் டைம். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி திருப்பி நான் வந்து ப்ரொடக்ஷனை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அதில் உள்ள பணத்தை வச்சு திருப்பி நம்ம ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும்னா முடியாது. அப்போ நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண பொருள் எல்லாம் இமீடியட்டாக இன்றைக்கி நான் 10 பொருள் ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த 10 பொருள் உடனே போய் நான் வித்துற மாட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு சேவ் திஸ் ப்ராடக்ட். அதுக்கு எனக்கு வேர்ஹவுஸ் தேவை. பிஸ்னஸ் ஹாவ் அ மெனி ரிஸ்க், நிறைய ரிஸ்க் இருக்குது பிஸ்னஸில். அப்போ அந்த ரிஸ்க்கை எனக்கு ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் தேவை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் தான் ஹிண்ட்ரன்ஸ். ஒரு பிஸ்னஸை ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து கன்சியூமர் பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரச்சனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்றது தான் இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த ப்ரொடியூசர் கேன் நாட் மீட் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் டைரக்ட்லி. இப்போ நான் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லாரையும் நேராக போய் அந்த பொருளை போய் விற்க முடியாது. ஓகேவா? பட் ஐ வாண்ட் டு செல் த ப்ராடக்ட் டு த கஸ்டமர்ஸ். நான் என்னோட பொருளை கஸ்டமர்ஸ்க்கு விற்று தான் ஆகணும். ஸோ வை ஐ எம் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர். அவங்களோட கஸ்டமரோட நீட்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். பட் ஐ கான்ட் ஏபிள் டு டைரக்ட்லி மீட் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் டைரக்ட்லி. என்னால் என்ன பண்ண முடியாது, நேராக போய் ஒருத்தவங்களையும் மீட் பண்ணி நான் விற்க முடியாது. அப்போ எனக்கு இங்கே என்ன தேவைப்படுது, ஐ நீட் சம் ஒன் டு லிங்க் பிட்வீன் மீ அண்ட் மை கஸ்டமர். என்னையும் கஸ்டமரையும் இணைக்கக்கூடிய ஒரு பர்சன் எனக்கு தேவைப்படுது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீட் அ மிடில்மேன். ஸோ மிடில்மேன் இஸ் அ செயின் பிட்வீன் அ கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். ப்ரொடியூசரையும் கஸ்டமரையும் இணைக்கக்கூடிய ஒரு செயின் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிடில்மேன். ஸோ தீஸ் மிடில்மேன் லைக் அ ரீட்டெய்லர், ஹோல்சேலர். ஸோ ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்கன்னா பல்காக தே ஆர் கெட்டிங் அ ப்ராடக்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்ட்டேருந்து பல்காக வாங்கிட்டு வந்து ஒரு நிறைய பொருளை வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்ன ரீட்டெய்லருக்கு அவங்க விற்பாங்க. ரீட்டெய்லர் என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேலர்ட்டேருந்து வாங்கிட்டு போய் ஹோல்சேலர் என்ன பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு விற்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் இஸ் எலிமினேட் பை த middleman like a retailer, wholesaler, agent. These are all the person. So these are all the person help the producer to transfer their goods from production place to consumer place. Consumption place production place இருந்து consumption placeக்கு அதை எடுத்துகிட்டு போய் அதை அவங்கக்கிட்ட கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில்மேன். ஸோ த்ரூ த மிடில்மேன் தான் நம்ம பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பிட்வீன் த கஸ்டமர்கிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன்னா ஒரு தடைகள், ஒரு கஸ்டமர்ட்டேருந்து ஒரு ப்ரொடியூசர்ட்டேருந்து கஸ்டமருக்கு அந்த பொருள் போகக்கூடிய தடை, அதை வந்து யார் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்டெய்லர் அண்ட் ஹோல்சேலர். தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். Production take place in center and consumer are spread throughout the country. I already told you. ப்ரொடக்ஷன்றது ஒரு சில இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து அவைலபிள் இன் த மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ன்றது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர் ஆர் ஸ்ப்ரெட்டட் த throughout the world பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. how can we exchange the goods, move from one place to another place? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்னோட பொருளை எடுத்துகிட்டு போனால் தான் நான் விற்க முடியும். ஸோ இப்போ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நான் வந்து பொருளை விற்றுட்டு இருந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, ஐ கான்ட் ஏபிள் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் அ லாட் ஆஃப் கஸ்டமர், ஐ நீட் வேர்ல்டு வைட் கஸ்டமர்ஸ். எனக்கு வேர்ல்டு வைட் எனக்கு கஸ்டமர் இருந்தால் தான் ஐ கேன் ஏர்ன் அ ப்ராஃபிட். ஸோ ஹவ் இட்ஸ் பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் குட்ஸ் டு கன்சியூமர் பிளேஸ்? ஸோ தேர் வி நீட் அ டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் குட்ஸ் ப்ரொடக்ஷன் பிளேஸ் டு கன்சம்ஷன் பிளேஸ். ஈவன் மிடில்மேன் வந்துட்டார். மிடில்மேன் வந்து நம்ம பொருளை
ப்ரொடியூசர்ட்டேருந்து கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எப்படி எடுத்துகிட்டு போவார்? எல்லா பொருளையும் அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அவர்கிட்டேருந்து அவர் என்ன பண்ணுவார்? he use a transport for transferring the goods from production place to consumption place. production placeலேருந்து கன்சம்ஷன் பிளேஸ்க்கு அவர் பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு we need a transport வந்து தேவைப்படுது. ஸோ transport remove the hindrance of place. transport வந்து என்ன பண்ணுது? remove the hindrance of place. then hindrance of time. consumer want a product whenever they have a money, time and willingness to buy. Goods are produced in anticipation of such demand. They are stored in a warehouse in different region center so that they can distribute at the right time to the customer. So customer வந்து பாத்தீங்கன்னா when they need then only they have to purchase. So அவங்க எப்போ தேவைப்படும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சில பொருளெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. So we have to produce a product and we have to save this product until the customer want to purchase. அந்த கஸ்டமர் வாங்குற வரையும் நம்ம இந்த பொருளை வந்து பத்திரமா வச்சுருக்கணும். அந்த அவங்களுக்கு எப்போ வில்லிங்னஸோ அவங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போ தான் போய் அந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு எப்போ தேவைப்படும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to produce our product and we have to save the product in particular place. ஒரு எப்போ தேவைப்படுதோ அப்போ we need some place for store our goods. நம்மளுக்கு ஒரு இடம் தேவைப்படுது நம்மளோட பொருள் எல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு. ஏன்னா கன்சியூமர் when they have a money, when they have a time, when they are willing to buy, that time only they have to buy the product. Until we have to wait. So after that we can't able to produce our product. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க வாங்குவாங்கன்றதுக்காக நம்ம பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்போ வேணாலும் வாங்கலாம். ஆனால் we are ready to ப்ரொடியூஸ் we are ready to save our product. நம்ம ரெடியாக அந்த பொருளை என்ன பண்ணணும்? வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ we need a warehouse is a place for storing our goods. warehouse is a place we are storing the goods. ஸோ hindrance of timeனா ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் கேப் இருக்கும். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண உடனே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அது நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஏதாவது ஈவன் நீங்கள் மில்கே பார்த்துக்கோங்க. மில்க் இல்லை கர்ட் ஏதாவது வாங்கினீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். மேனுஃபேக்சரிங் பண்ண உடனே நம்ம வந்து கன்சியூம் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி தயிர் தேவைன்னா அப்போ தான் நான் போய் வாங்குவேன். எனக்கு தயிர் தேவை இல்லை அப்படின்னா நான் போய் என்ன பண்ண மாட்டேன்? வாங்க மாட்டேன். அப்போ தயிர் நான் போய் கேட்குறப்ப அவங்க அவைலபிளாக இருந்தால் தான் நான் வாங்குவேன். ஸோ அப்போ கஸ்டமர் எப்போயா இருந்தாலும் வருவாங்க, நம்ம பொருள் வந்து வாங்குவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொருளை ரெடியாக வச்சுருக்கணும். கஸ்டமர் வந்து கேட்டுட்டு பொருள் இல்லைன்னா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க, நம்ம விற்க முடியாது. ஸோ அப்போ அவங்க வந்து கேட்கும் போது we are ready to give a product. ஸோ அதுதான் hindrance of timeன்றது வந்து there is a time gap between the production and consumption. ப்ரொடக்ஷன் பண்ண உடனே நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். இட் டுக் அ டைம், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ until வந்து we have to save our product. அதுதான் வந்து warehouse. ஸோ hindrance of timeன்றது time of production to consumption. During this place we have to save our product. Then hindrance of risk, deterioration in quality. So proper packaging and modern air conditioner storage house ensure that there is no depression of quality of product. Goods are protect against insect, rats, so evaporation etc. So hindrance of risk of deterioration. ஸோ டிட்ரேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணியிருக்கணும், மாடர்ன் ஏர் கண்டிஷனர் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ சம் பெரிஷபிள் குட்ஸ்லாம் இருக்கும், டிட்ரேட் ஆகிடும், சீக்கிரமாக வந்து வீணாகிடும். ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோலி ஈவன் கர்ட் மில்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியட்குள்ளே கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து அதுக்குள்ளே ஸ்டாண்டர்ட் ப்ரிசர்வேட்டிவ்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்டை நம்ம இது பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ட் அகெயின் இன்செக்ட், ரேட். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி இந்த வேர் ஹவுஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுற இடத்துல நிறைய வந்து இன்செக்ட், ரேட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா hindrance of risk of deterioration in quality. ஸோ அப்போ நம்ம குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும். தென் hindrance of risk of loss. So there is always risk in the business. Without risk, without earning money. So
மோர் ரிஸ்க் மோர் மணி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸோட தியரி. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ், ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட் அண்ட் ஆக்சிடென்ட் மே பிரிங் ஹியூஜ் லாஸஸ் டு த பிஸ்னஸ். நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவு கேன் வி ஓவர் கம் திஸ் லாஸ்? எப்படி நம்ம இந்த லாஸை ஓவர் கம் பண்ணுறதுனா, இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாஸஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இந்த லாஸஸ்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க்னால் என்ன தடை இருக்குது? ரிஸ்க் எப்படி? ரிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர், எல்லாம் எனிதிங் ஹேப்பன் அட் எனி டைம் இன் பிஸ்னஸ் வேர்ல்ட். என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட், ஆக்சிடென்ட், எனிதிங் ஹேப்பன் அட் த பிஸ்னஸ். ஸோ தட் வி ஹாவ் டு ஓவர் கம் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் மூலிமா அது நம்ம ஓவர் கம் பண்ணி வருது. Hindrance of knowledge, advertisement and communication help in announcing the arrival of new product and their use of the people. Hindrance of knowledge. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பொருள் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலேஜ் தெரியலன்னா நம்ம அந்த பொருளை வாங்க முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே எ வெரி விட்டல் ரோல் இன் த மாடர்ன் மார்க்கெட்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட், ஈவன் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட பார்த்திங்கன்னா they are giving a advertisement. So we have to pass through our knowledge to the customer. இந்த இடத்துல இந்த பொருள் இந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத, so we have to advertise our product. Then only the customer get awareness. இந்த இடத்துல இந்த பொருள் கிடைக்கிது அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம போய் வாங்க முடியும். தெரியலன்னா நம்மளால் போய் வாங்க முடியாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட். அது மூலயமா தான் நம்ம நியூ ப்ராடக்ட் அவைல் ஆகிருக்கு, இன்றைக்கி நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேட்பரி சில்க்ன்றது வந்து ஒரு கேட்பரிஸோட அவங்களோட ஒரு கேட்பரி டெய்ரி மில்க்குன்றது ஒரு அவங்க கேட்பரியோட ஒரு சிக்னேச்சர் சாக்லேட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டி சில்க்குன்றதை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில்க்குன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம போய் அது வாங்க மாட்டோம். ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்த உடனே வாங்கணும்னு ஒரு டெம்டேஷனை உருவாக்குது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு த்ரூ த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்லி வி ஹாவ் டு நோ திஸ் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு கம் டு த மார்க்கெட். இது வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சால் தான் நம்ம போய் வாங்க முடியும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ், hindrance of exchange. Money function as a medium of exchange and enable the buying and selling of any product or service by payment of right price. So hindrance of exchange ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ மணி ஃபங்க்ஷன் as a medium of money is a medium of exchange for buying and selling. ஸோ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பை பேமெண்ட் பை த ரைட் ப்ரைஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ ரொம்ப அதிகமான விலைக்கோ இல்லை வந்து கம்மியான விலைக்கு இருந்தால் நம்மளுக்கு அது பிரயோஜனம் இருக்காது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்போ வாங்குறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பட் விற்கிறவங்களுக்கு அது நஷ்டமாக இருக்கும். அப்போ ரைட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. தென் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். வித்தவுட் அ ஃபினான்ஸ் வந்து வி கான்ட் ரன் அவர் பிஸ்னஸ். வெரி வெரி நீடட். ஸோ இப்போ இதே மாதிரி தான் ஒரு பொருளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுன்றது ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ஃபினான்ஷியலாக தடை இருக்கும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பண்ண உடனே வி கான்ட் ஏபிள் டு செல் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் வி கான்ட் ஏபிள் டு செல் த ப்ராடக்ட் இமீடியட்லி அண்ட் வி கான்ட் ஏபிள் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் இமீடியட்லி. ஸோ without any disturbance வந்து we have to continuously give our production. So we never stop our production. So for finance-னால நம்ம production stop பண்ணக்கூடாது. So continuously we have to produce our product. So continuously we have to send our product in the market. So if you want to continue production we need a finance வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ because this is a competitive world. So same line of products are available in the markets. நிறைய சிங்கிள் லைன் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்து உங்கள் பொருள் வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டில் இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, they are buying your product. ஸோ இஃப் யூ ஸ்டாப் யுவர் ப்ரொடக்ஷன் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இல்லைன்றதுனால நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா த ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் த மார்க்கெட், தென் த கஸ்டமர் ஸ்விட்ச் ஓவர் ஃபார் த அனதர் ப்ராடக்ட். வேறு ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஸோ யூ லூஸ் யுவர் கஸ்டமர், யூ லூஸ் யுவர் மணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா this will happen in the
பிஸ்னஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னால் ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் எல்லாம் இமீடியட்டாக சேல்ஸ் ஆகி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் அ டைம் கேப் பிட்வீன் ஏர்னிங் ப்ராஃபிட் அண்ட் ஏர்னிங் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அந்த ப்ராஃபிட்டில் தான் திருப்பி நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்கணும். கண்டினியூஸாக உன்னோட பொருள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும். கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு உங்களோட ப்ராடக்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு கஸ்டமர் போய் உங்களோட ப்ராடக்ட் ஒரு கடையில் கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு ப்ராடக்ட் வரல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ தே நீட் ப்ராடக்ட். அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா வேற ஒரு பொருள் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவின் மில்க் போய் கேட்குறாங்க, ஒரு ஆவின் மில்க் கேட்கும்போது ஒரு 1 லிட்டர் ஆவின் மில்க் கொடுங்க அப்படின்னும் போது ஆவின் மில்க் அவைலபிளாக இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா வேற என்ன மில்க் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி அடுத்த தடவை அவங்க இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா they forget your product. உன்னோட ப்ராடக்ட்டை மறந்துட்டு அவங்க அடுத்த ப்ராடக்ட் போயிடுவாங்க. ஸோ வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் we have to produce a product. ஸோ ஃபினான்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரன்னிங் அ பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஸ் தான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். பணம் கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இருக்கும். ஸோ ஹவு கேன் we overcome this hindrance in the sense we are getting a finance from the financial institution and banks. ஸோ பேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கடனாக, ஸோ வி ஹாவ் டு லெண்ட் அ மணி, வி ஆர் கெட்டிங் அ மணி ஃப்ரம் த பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ரன்னிங் அவர் பிஸ்னஸ் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பணத்தால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நம்ம கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ரிமூவ் பை த hindrance of finance removed by banks and other financial institutions. So then hindrance of development and exact product. So research and development is very much important. So you have to give, so this is a competitive, I already told you. So you have to give a innovate product. So நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து, ஏன்னா நம்ம ஒரு பொருளை பழைய டைப்பாகவே கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அட்ராக்டிவாக கொடுக்கணும், அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை தெரிஞ்சு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கல அப்படின்னா அந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸோட கொடுக்குறவங்கள்ட்ட சுவிட்ச் ஓவர் ஆகிடுவாங்க, யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட சுவிட்ச் ஓவர். ஸோ டெவலப்பிங் எக்ஸாக்ட் ப்ராடக்ட். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஆர்கனைசேஷன். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், so which can be satisfy the specific wants of customer and thus improve the standard of living of people. So avungaloda customers oda wants and needs and taste and preference தெரிஞ்சிட்டு we have to produce our product. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஸோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராடக்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஈவன் வந்து டிசைனாக இருக்கலாம், இல்லை வந்து டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ new product to your customer to attract and improve the standard of living of the people. Then last but not least, hindrance of both the selection and delivery at doorstep. So nowadays e-commerce enable the consumer to select their product in the website, place online order and make payment after receiving a product at the doorstep. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அ நியூ ட்ரெண்ட், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் போத் த செலெக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர்ஸ்டெப். ஹிண்ட்ரன்ஸ்னால் தடைகள், நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கும் வீட்டிலே இப்போ எல்லாராலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போய் பொருள் வாங்க முடியாது. ஸோ ஈவன் ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்க, ஸோ இப்போ வந்து டிசேபிள் பீப்புள் இருப்பாங்க. ஸோ தே வாண்ட் சம் ப்ராடக்ட், அவங்களுக்கு சில ப்ராடக்ட் தேவைப்படும். சம்டைம்ஸ் தே கான்ட் ஏபிள் டு கோ அவுட் அண்ட் கெட் த ப்ராடக்ட், அவங்களால வெளியில் போய் வாங்க முடியாது. So that is a hindrance. So how can they overcome in the sense e-commerce? Through the e-commerce they have to select their product through the website. So nowadays many websites are available for getting a product. So e-commerce enable the consumer to select the product in website and place online order and make a payment after receiving the product. Even sometimes cash on delivery. So after receiving a product we have to pay our money. So we have to get our product in a doorstep. வீட்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can get our product. So this is a hindrance. So successfully we have to finish our unit 1. So you must learn all the things. So hindrance battle system, these are all the very important portions. So you must learn all the things. So if you have any doubt in unit 1 children, you can ask me. So
learn all the 1 marks. So try to learn whole lessons, and you can learn very short answer and short answer. We have a short answer and very short answer. Very short answer means 2 mark, 3 mark and 5 mark. So 2 mark we have only 3 questions, and short answer we have 5 questions. So what is your next homework is, you have to learn short answer and very short answer. So you have to write this on assignment, and after write the assignment, next week we have a test. So learn this question, children. Thank you.